வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் மாநகரம், கும்பகோணத்திலிருந்து. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது ராகு கேதுக்களால் ஏற்படும் நற்பலன்கள். அதாவது இந்த ராகு கேதுக்கள் எங்கே அமர்ந்தால் எப்படியாப்பட்ட யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ராகு பகவான் 5லேயோ அல்லது 9லேயோ அமர்ந்தால் மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிடலாம். நீங்கள் இந்த ராகு பகவான் திசை வரணும் கண்டிப்பாக. அந்த திசையில் அவர் என்ன பண்ணுவார்னா, உங்களை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி காட்டுவார் மக்கள்கிட்ட. அதை எப்படி காட்டுவார், அவர் எந்த நிலைமையில் இருந்தால் அந்த மாதிரிலாம் இந்த ராகு பகவானால் யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ராகு பகவான் 5லேயோ 9லேயோ அமர்ந்தால், கேது பகவான் கண்டிப்பாக 9ல் ராகு அமர்ந்தால் 3ல் கேது அமர்வார், 5ல் ராகு அமர்ந்தால் 11ல் கேது அமர்வார். இப்போது இந்த 5ஆம் இடத்துல உட்காந்த ராகு அந்த சின்ன வயசில், அவங்க சின்ன வயசுலேருந்து இவங்க அந்த ராகுனால் யோகத்தை சந்திக்கிற வரைக்கும் 5 விதமான தொழில்களை கற்றுருப்பாங்க. ஆனால் அந்த 5 விதமான தொழில்களும் இவருக்கு கை கொடுக்கவே கொடுக்காது. இந்த தொழிலை கற்று பார்க்கலான்னு பார்த்துருப்பார், அடுத்த தொழிலை கற்று பார்க்கலான்னு பார்த்துருப்பார், எல்லா தொழிலையும் ஞானம் பெற்றிருப்பார். ஆனால் எந்த தொழிலும் கை கொடுத்துருக்காரு இவருக்கு. அதே போல் 9ஆம் இடத்துல உட்காந்த ராகு 9 தொழிலை கற்று வச்சுருப்பாங்க. நீங்கன்னா பாருங்கள், 9ஆம் இடத்துல இருந்த ஜாதகரெல்லாம் ராகு 9ஆம் இடத்துல அமர்ந்து அந்த ஜாதகரை பார்த்திங்கன்னா 9 விதமான தொழிலை செஞ்சுருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு ஸ்டாண்டர்டான இடத்த அடையிறதுக்குள்ளேயும் ஒவ்வொரு தொழிலையும் அவங்களே யாராச்சும் அந்த மாதிரி யாருக்காச்சும் 9ஆம் இடத்துல ராகு இருந்துன்னா பாருங்கள், 9 விதமான தொழிலை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுருப்பீங்க. இல்லை என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கேது பகவானோட வேலை தான் இதெல்லாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5ஆம் இடத்துல ராகு உட்காந்தா கேது எங்கே உட்காருவார், 11ல் உட்காருவார். அது எந்த விட வேணாலும் இருக்கட்டும். இந்த 11ல் உட்காந்த கேது, பொதுவாக ஜாதகத்தில் என்ன சொல்கிறோம், 11ஆம் இடத்த லாபஸ்தானம் அப்படிங்கிறோம். இப்போ லாபஸ்தானத்தில் இருந்து கேது பகவான் பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு அதீத ஆற்றலை, அதாவது அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அனுபவம் இல்லாமல் எதுலேயுமே சாதிக்க முடியாதுல்ல. அதனால் அதீத அனுபவத்தை கற்றுக் கொடுத்துட்டே இருப்பார் இந்த ஜாதகருக்கு. அதே போல் ராகு 9ஆம் இடத்துல அமர்ந்தால் கேது எங்கே உட்காந்துருப்பார், 3ஆம் இடத்துல. 3ஆம் இடங்கிறது என்ன, முயற்சி ஸ்தானம். இவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். முயற்சினா எப்படியாச்சும் மேலே போகணும் அப்படின்ட்டு சின்ன வயசுலேருந்தே இவங்களோட வாழ்க்கை போராட்டத்தில் ஆரம்பிச்சிடும். ஏன்னா முயற்சி ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இப்படி அவர் கைக்கு வந்தது கலைடா அப்படின்ற மாதிரி இருக்கும் இவரோட நடவடிக்கைலாம். ஏன்னா ஏதோ ஒன்று கற்று மேலே வரணுமே அப்படின்ற மாதிரி எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, படாத பாடுபட்டுருப்பாங்க. 9ஆம் இடத்துல ராகு உட்காந்து அவ்வளோ சாமானியம் கிடையாது வாழ்க்கையில் முன்னேறுறது. ஆனால் அது எல்லாமே உங்களை பட்டத்தீட்டுது அப்படின்னு அர்த்தம். அதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க. இந்த 9ஆம் இடத்துல ராகு அமர்ந்தவங்க எல்லோரும் கண்டிப்பாக வேதனைப்படாதீங்க. ஆனால் அதில் ஒரு சூட்சம ரகசியம் இருக்குது. 9ஆம் இடத்துல ராகு சுயசாரம் பண்ணும், 5ஆம் இடத்துலையும் ராகு சுயசாரம் பண்ணும். கண்டிப்பாக அவர் ஒரு யோகாதிபதியாக உங்களுக்கு இருக்கணும், அவயோகியாக வந்துடக்கூடாது கண்டிப்பாக. இதுதான் கான்செப்டு. இந்த 5ஆம் இடத்துல உட்காந்த ராகு என்ன பண்ணுவார்னா, அதீத ஆற்றலை பெற்றுவார். எப்படி பெறுவார் அப்படின்னா, உலக விஷய ஞானங்களை அப்படியே விரல் நுணுக்கி கொண்டு வந்தார். எப்போ கொண்டு வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 விதமான தொழிலை கற்று அதுக்கப்புறம் இதெல்லாம் வேணாண்டான்னு ஒரு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் ராகு ஒரு ஐடியா பண்ணுவார். இந்த தொழில் தான் செட் ஆகும் இந்த ஜாதகருக்கு அப்படின்ட்டு ஒரு தொழிலை தேர்ந்தெடுப்பார். அது எந்த தொழிலாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த ஆராய்ச்சியாளர், ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் ஆராய்ச்சியாளராக இருப்பார். சாதாரண ஒரு மண் எடுத்துங்க, மண்ணை கூட அவர் ஆராய்ச்சி பண்ணுற ஒரு லெவலில் தான் இருப்பார். ஆராய்ச்சியாளர் சிந்தனைகள் அப்படி போயிடும். 9ஆம் இடத்துல இருக்கிறதும் அப்படி தான். பெரும்பாலும் 9ஆம் இடத்துல ராகு உட்காந்தா உலக விஷயங்களில் ஒரு விரலில் வச்சுருப்பார். உலக விஷயங்களில் அப்படியே கரைச்சி குடித்து வச்சுருப்பார். அவர் படிக்கிறாரோ, அனுபவத்தில் ரீதியாக ஒரு இதோ பார்த்து தெரிஞ்சுக்கிறாரோ, அனுபவ ரீதியாக தெரிஞ்சுக்கிறாரோ, புஸ்தகத்தில் படித்து தெரிஞ்சுக்கிறாரோ. ஆனால் அவரை மெச்சூரிட்டியான ஒரு மனிதனை ஆக்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் அவர் மூளையில் நிரப்பி வச்சுருவார். பொதுவாகவே 3ஆம் இடம் கேது உட்காந்துன்னா 9ஆம் இடத்துல உள்ள ராக தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார். ஏன்னா மூளையில் 3ஆம் இடம். 5ஆம் இடத்துல உட்காந்துருக்க ராக 11ல் உட்காந்த கேது தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார். பொதுவாக 5ஆம் இடம் அதிகப்படியான விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்களை தான் 5ஆம் இடத்துல சம்மந்தப்படுத்தி பேசுவாங்க. அதீத ஆற்றல், அதாவது அறிவாற்றல் கொண்டவர் தான் 5ஆம் இடம். 3ஆம் இடங்கிறது ஆரம்ப அறிவாற்றல், அதாவது கற்றுக்கணும் அப்படின்னு தூண்டக்கூடியது தான் 3ஆம் இடம். கற்றுக்கிட்டு முழுமை பெறுவது தான் 5ஆம் இடம்.
இந்த ராகு என்ன பண்ணுவார், இந்த 5ஆம் இடத்துல உட்காந்த ராகு ஆகட்டும், 9ஆம் இடத்துல உட்காந்த ராகு ஆகட்டும், இந்த ஜாதகரை கண்டிப்பாக சுயசாரம் பெற்றோ யோகாதிபதியாகவோ இல்லை லக்கண சுபராகவோ இருந்தார்னா கண்டிப்பாக பூம் பண்ணி காட்டிடுவார். நல்ல வெளிச்சம் போட்டு பார்க்குற மாதிரி ஆக்கிடுவார். வெளிச்சத்தில் அவரை உற்று கவனிக்கிற மாதிரி செஞ்சிருவார். அது எப்போ செய்வார்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 45 வயசில் ஆரம்பித்து 50 வயசுலாம் பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடுவார். அப்படி இல்லைன்னா 50 வயசுக்கு ஸ்டார்ட் பண்ணி 60 வயசுக்கெல்லாம் அவன் வாழ்க்கையில் உச்சத்தை காட்டிடுவார். இது எப்படி என்ன கணக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம். ஏன்னா சும்மா நம்மளாம் வாய்க்கு வந்தால் சொல்கிறது இல்லை. பொதுவாக ராகு உலக அனுபவங்களை கொடுத்து ஒரு அனுபவசாலியாக உங்களை உண்டான பிறகு தான் உங்களுக்கு சில விஷயங்களை நல்வழிப்படுத்தி காட்டுவார், நல்ல விஷயங்களை. அது ஏன் இந்த 45லேருந்து 50 வயசுக்குள்ளே உங்களை ஒரு பூம் பண்ணி காட்டுவார் அப்படின்னா, சில பேருக்கு 45 வயசில் ஆரம்பிச்சிடுவார். அதான் வெளிச்சம் மீடியா வெளிச்சமோ புகழின் வெளிச்சமோ உங்கள் மேலே படுற மாதிரி காட்டிடுவார். சில பேருக்கு 50 வயசில் ஆரம்பிப்பார். இது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு திசை 18 வருஷம், கேது திசை 7 வருஷம், ரெண்டையும் கூட்டுங்க. இதுதான் வெறும் சிம்பிள் கான்செப்ட். 25. இதோட நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் எங்கே உட்காந்துருக்காருன்னு பாருங்கள். அதை கரெக்டாக 18 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த சார நட்சத்திரத்துலேருந்து பயணம் பண்ணுவாங்க திரும்பவும். அதாவது ராகுங்க எதுவும் எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறக்கும்போது உட்காந்துருக்காங்களோ அந்த நட்சத்திரத்தை, அந்த ராகு கேதுவை கடக்கிறதுக்கு 18 வருஷம் ஆகும். அப்போ 18 வருஷத்துலேருந்து ஒரு 1.5 வருஷம் அவங்க கடந்து போகிறதுக்கு வச்சுங்க. 19 வருஷம், 25ம் ஒரு 19ரையும் 44.5 வயசு. 44.5 வயசில் இந்த கிரகங்கள் மாறி அடுத்த வீட்டுக்கு போனோன்னே ஒரு 6 மாதம் கழித்து தான் அவரோட வேலையை காட்ட ஆரம்பிப்பாங்க. உடனே காட்ட ஆரம்பிக்க மாட்டாங்க. அப்போ சுத்தமாக 45 வயசு வந்துடும். 45 வயசில் ஒரு மனுஷனுக்கு ராகுவால் ஒரு ஏற்றம் வருது அப்படின்னா அது உங்களை உச்சாணி கொம்புக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல உட்காந்த ராகுவால் 50 வயசுக்கு தான் அவங்களுக்கு முதல் ஸ்டெப்பு எடுத்து வைப்பாங்க. இங்கே ஏற்றத்தின் முதல் ஸ்டெப்பை அவங்களே உணரலாம். இதெல்லாம் அனுபவபூர்வமாக பட்டால் தான் அவங்களுக்கு தெரியும். இந்த 50 வயசில் அவங்க வாழ்க்கையின் உச்சப்படியில் முதல் படியை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ராகுவும் கேதுவும் எல்லாரும் சொல்கிற மாதிரி எல்லாரையும் வாழ்க்கையில் வீணாக்கிறாது. அது பக்குவப்படுத்தக்கூடிய கிரகம் தான் ராகுவும் கேதுவும். ஒரு பொதுவாக இந்த பலாப்பழம் இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன், மேலே கரடு முரடாக இருக்கும், ஆனால் அதனுடைய சுவை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தான் தேன் எப்படி, இந்த தேனை எடுக்கிறேன்னா சின்னொன்று விஷயமா, அதனுள்ள பூச்சிகள் எத்தனை 1000 பூச்சிகள், அதெல்லாம் தாண்டி தான் நம்ம அந்த தேனை எடுத்து ஆகணும். அதே போல் தான் இந்த ராகு கேதுகள் கொடுக்கக்கூடிய அளப்பரிய நன்மைகளை வார்த்தையில் சொல்லி விவரிக்க முடியாது. அப்படியாப்பட்ட நற்பலன்களையும் நட்பண்புகளையும் கொண்டு தான் இந்த ராகும் கேதும். அதை நம்ம சில விஷயத்தில் அவங்க கெடுதல் செஞ்சாலும் சில விஷயத்தில் நன்மைகள் செஞ்சுருவாங்க. எல்லாத்துக்கும் 2 பக்கம் இருக்கிற மாதிரி ராகுவுக்கும் கேதுக்கும் 2 பக்கம் உண்டு. ராகு கேதுவை பற்றி எவ்வளோதோ பதிவு போடலாம். இது ஒரு பதிவு. அதில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.